ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது நிஷக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக தான் தம்ப்நெயில்ஸ் வந்து மேக் பண்ணி வீடியோஸில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்டிங்கான தம்ப்நெயிலை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ப்ராம்ப்ட்டுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ எனக்கு ப்ராம்ப்ட் போட தெரியாது, அதனால் என்னால் வந்து தம்ப்நெயில் மேக் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ட்ரெண்டிங்கில் இருக்க தம்ப்நெயில்ஸை வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் வந்து தேவையில்லை. ஓகேவா? ஸோ ப்ராம்ப்ட் தேவையில்லாமல் ஜஸ்ட் உங்களோட வாய்ஸ் ஓவர் மட்டுமே கொடுத்து, அதுவும் தமிழில் கொடுத்து, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த லாங்குவேஜில் கொடுத்து நீங்கள் வந்து அந்த தம்ப்நெயிலை மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு நான் ப்ராப்பராக சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து ChatGPT ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வெப்சைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஓகே, ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தம்ப்நெயிலில் எந்த இமேஜ் ஆட் பண்ணணுமோ ஸோ அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, அதாவது சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிவிட்டு நம்ம அது கீழே தானே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கொடுப்போம். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு பதிலாக தான் நம்ம இப்போ வாய்ஸ் ஓவர், அதாவது நம்ம வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்க போகிறோம், அதாவது நம்ம வாய்ஸ் மூலமாக கேட்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்காக கொடுக்க போகிறேன். ஸோ அதை கரெக்டாக கேளுங்க. ஸோ நான் எந்த மாதிரி விஷயங்களை கேட்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி டீப்பாக அது வந்து நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸாக நீங்கள் வந்து அதுக்கிட்ட பேசி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அட்வான்ஸாக உங்களோட தம்ப்நெயிலோட டிசைனும் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபோனில் வந்து ChatGPT ஆப்பையோ இல்லைனா வெப்சைட்டையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேட் பேஜுக்கு வாங்க. ஓகேவா? இப்போ ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் பாருங்கள் கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தம்ப்நெயிலில் நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த உங்களோட ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இப்போது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இனிமேல் என்ன மாதிரி தம்ப்நெயில் வேணும் அப்படின்னு நம்ம வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ப்ராம்ப்டே தேவையில்லை. ஓகேவா? இப்போ நான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, கீழே ஒரு மைக் ஆப்ஷன் இருக்குது. இப்போ கிளிக் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் வந்து அனுப்பியிருக்கிற ஃபோட்டோ வந்து என்னோடய ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ வச்சு எனக்கு ஒரு தம்ப்நெயில் வேணும். ஸோ எந்த மாதிரி தம்ப்நெயில் அப்படின்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், டெக் சேனலு. அந்த சேனலில் போடுறதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த வீடியோவில் செட் பண்ணுறதுக்கான தம்ப்நெயில் தான் கேட்டிருக்கேன். தம்ப்நெயில் எனக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், அதாவது தம்ப்நெயிலோட டைட்டில் வந்து ஏஐ மூலமாக ட்ரெண்டிங் தம்ப்நெயில்ஸ் உருவாக்குவது எப்படி. ஸோ இதுதான் தம்ப்நெயிலோட டைட்டில். ஸோ இதை வச்சு பெஸ்ட்டான கிளிக் த்ரூ ரேட்டு, அதுக்கப்புறமா நல்ல ஒரு கலர் கிரேடிங் இதெல்லாம் வச்சு ப்ரொஃபஷ்னலான ஒரு தம்ப்நெயில் வந்து எனக்கு வேணும். ஸோ 16:9 இருக்கிற மாதிரி ஒரு யூடியூப் தம்ப்நெயில் எனக்கு வேணும். ஓகே, ரெக்கார்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து லோடிங் ஆகுது. இப்போ நம்ம சென்ட் பண்ணது, அதாவது நம்ம பேசுனது எல்லாமே இப்போ டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை, அந்த டெக்ஸ்ட்டில் அப்படியே விட்டுருங்க. ஸோ நம்ம கேட்டது மாதிரி பெஸ்ட்டான ஒரு தம்ப்நெயில் வரும். இப்போ நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இல்லைனா கண்டிப்பாக ஒரு 30 செகண்ட்ஸ் பக்கத்தில் ஆகும். ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம கேட்டதோட பெஸ்ட்டான தம்ப்நெயில்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக ட்ரெண்டிங் தம்ப்நெயில்ஸ் மேக் பண்ணுவது எப்படி இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் எல்லாமே வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்போது அதில் அந்த ஏஐ ட்ரெண்டிங் தம்ப்நெயில் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை இங்கிலீஷில் மாற்ற போகிறோம். பட் சேம் தம்ப்நெயில் தான். ஓகேவா? எகைன் மைக் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த தம்ப்நெயில் எடிட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இந்த தம்ப்நெயில் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஏஐ ட்ரெண்டிங் அண்ட் தம்ப்நெயில்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து எனக்கு இங்கிலீஷில் தமிழில் இருக்குது, அதை இங்கிலீஷில் மாற்றி கொடு. ஸோ பட் சேம் தம்ப்நெயில் தான், தம்ப்நெயிலே எந்த சேஞ்சும் வேண்டாம். ஓகே, பேசி முடிச்சாச்சு. கீழே லோடிங் ஆகுது. ஸோ ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில்ஸை வந்து அதில் வர அவுட்புட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் கேட்டாலே போதும். ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் வந்து இமேஜ் ஜென்ரேட் ஆகுது. நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 30 to 35 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வார்த்தைகள் வந்து தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் வருதான்னு பார்ப்போம். ஓகே, அவுட்புட் வருது, பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா சேம் தம்ப்நெயில் தான். பட் அந்த ஏஐ ட்ரெண்டிங் தம்ப்நெயில்ஸ் மேக், ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே அப்படியே இங்கிலீஷில் மாறி இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பெஸ்ட்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு 3 நிமிஷம் கூட ஆகாது. பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சதை விட பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டே போட தெரியாது. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மெத்தட் தான் ஓகேவா. ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபோட்டோ அண்ட் நம்ம டைட்டில் நமக்கு எந்த மாதிரி தம்ப்நெயில் வேணும் அப்படின்னு மட்டும் நம்ம வந்து நீட்டாக கேட்க தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக இதோட பெஸ்ட்டான தம்ப்நெயில்ஸே நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.